ஹாய் கைஸ், வெல்கம் டு யுவர்ஸ் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அக்வேரியமுக்கு தேவையான ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளான்டட் அக்வேரியமில் நிறையா நம்ம கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். லைக் CO2 கனெக்ட் பண்ணியிருப்போம், லைட் கனெக்ட் பண்ணியிருப்போம், சில்லர்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்போம், அப்புறம் ஃபில்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டும் CO2ம் கரெக்டான டயத்துக்கு ஆன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்மார்ட் அடாப்டர்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்மார்ட் அடாப்டர் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த அடாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட் மட்டுமே 10 ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 800 to 900 வரைக்கும் இருக்குது. 16 ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 1400 கிட்ட இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன ப்ராப்ளம் ஆகும், ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு அப்படின்னா இதை ஃபுல்லாகவே உங்களுக்கு போயிடும். ஸோ தட் உங்களுக்காக மறுபடியும் இதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால நான் என்ன வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு DIY பவர் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் வந்து நம்ம என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பவர் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேபிள் வந்து 2.5 ஸ்கொயர் mm போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து ஒரு MCB பிரேக்கர் போட்டிருக்கோம். ப்ளஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் நம்ம ஹோமில் யூஸ் பண்ணுற சுவிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல் சாக்கெட், 2 இன்டர்நேஷ்னல் சாக்கெட், 2 நார்மல் சாக்கெட் போட்டிருக்கோம். ஸோ நம்ம அக்வேரியமுக்கு வர சில லைட்ஸோட பின்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பின்னாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம தனியாக அடாப்டர் இதெல்லாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம டேரெக்டாகவே அதிலே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து நம்ம சர்ச் ப்ரொடெக்ஷன் பை டிஃபால்ட் MCB இருக்கிறதுனால என்ன ஒரு ஷார்ட் சர்க்கிட்டோ இல்லை தண்ணி பட்டு ஏதாவது ஷார்ட் சர்க்கிட் ஆனால் கூட இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கட் ஆஃப் ஆயிடும். இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இதுக்குள்ளாரே உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் சர்க்கிட் போர்டு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஆப் மூலயமா இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், டைமர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு லேன் வழியாலும் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேர்ல்டில் நம்ம எங்கே இருந்தாலும் இந்த பாக்ஸை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். இது நான் ஆல்மோஸ்ட் ஒரு 6 months யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு யாருக்காவது வேணுனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட எப்படி ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு இதுவாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்காண்டி ஒரு 2 இதில் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து மேனுவலாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் எரியிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி 4th சுவிட்ச் போகிற உங்களுக்கு லைட் எரியிறது தெரியும். ஸோ இது வந்து நம்ம மேனுவலாக எடுக்கிறோம். ஸோ இதே இது உங்களுக்கு ஆப் வழியாலையும் கண்ட்ரோல் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆப் வழியால் இதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆப் வழியால் ஆன் பண்ணியிருக்கேன். சுவிட்ச் உங்களுக்கு ஆஃபில் தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் பக்கத்தில் இருக்கீங்க, உங்கள் கையில் ஃபோன் இல்லை, நீங்கள் அதை ஆஃப் பண்ணணுன்னா நீங்கள் மறுபடியும் இதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ செகண்ட் சுவிட்சை உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். செகண்ட் பல்பு பெரிய உங்களுக்கு. ஸோ இதுவும் உங்களுக்கு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். ஸோ தட் இப்போ மறுபடியும் ஆன் பண்ணணுன்னா மறுபடியும் ஆப்பில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. இது உங்களுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஸோ யார் வேணாலும் இதை ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷனும் ரொம்ப ஈஸி தான். உங்கள் ஆப்பு உங்களுக்கு கூகுள் ப்ளஸ் ஆண்ட்ராய்ட் எதில் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஐஃபோன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இது கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஹோம், அலெக்ஸா எதில் வேணால் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு 4 சாக்கெட் இருக்குது. உங்களுக்கு 4 சாக்கெட்டும் நீங்கள் ஒரே நேரத்தில் ஆன் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஒரே நேரத்தில் ஆன் பண்ணிக்கலாம். இப்படி ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 பல்புமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரியிறது தெரியும். ஸோ இதை நான் மேனுவலாகவும் உங்களுக்கு ஆஃப் பண்ணி காட்டுறேன், ட்ரிப்பர்லேயும் ஆஃப் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ட்ரிப்பரை MCBயை டேரெக்டாக ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ எந்த சாக்கெட்டுக்கும் உங்களுக்கு பவரே வராது. ஸோ இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஓகே கைஸ், இது மாதிரி உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வேணுன்னா என்னோடய இன்ஸ்டாவுக்கு DM பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு இதேமாரி உங்களுக்கு செஞ்சு உங்களுக்கு தரணும் அப்படின்னாலும் நான் வந்து செஞ்சு தரேன். இதில் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 4 சாக்கெட் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட். ஸோ இது வந்து நீங்கள் பிளான்டட் டேங்க், மெரைன் டேங்க் வச்சுருக்கவங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் டேங்க் தான் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு டைமர் எதுவும் யூசேஜ் இல்லை, உங்களுக்கு ஒரு CO2 மட்டும் தான் வச்சுருக்கீங்க, வேறு எதுவும் உங்களுக்கு ஆன் பண்ண தேவையில்லை, லைட் நீங்கள் மேனுவலாக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற இதுமாதிரி சிங்கிள் சாக்கெட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுறேன், எனக்கு எல்லா இதுவுமே எனக்கு கண்ட்ரோல் பண்ணணும், நான் எங்கே இருந்தாலும் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லைட்டு,
CO2 சில்லர் எல்லாம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி டிஓஐ எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 3 ஃபீட் டேங்க் நம்ம செட் பண்ணியிருக்கோம் புதுசாக. ஸோ அதோட ரிவ்யூ எப்படி பிளான்டிங் பண்ணியிருக்கோங்கிறத அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு காட்டுறேன். புதுசாக ஒரு எக்ஸாட்டிக் லைட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த லைட்டும் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன். Until unless, bye bye.